எப்படி லியோவில் வந்து பேடாஸ் அப்படின்னு ஒரு சாங் வந்து செம்ம ஹிட் ஆனுச்சோ, அதே மாதிரி இதில் வந்து பவர் ஹோஸ் அப்படின்னு ஒரு சாங் வந்து செம்ம ஹிட் ஆனுச்சு. அந்த சாங்கை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பில்டிங்குள்ளே ஏதோ சண்டை நடக்குது, யாரையோ போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சுல, அதையுமே இந்த ட்ரெய்லரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது எங்கே நடக்குதுன்னு நம்ம வந்து யோசிச்சிட்டே இருந்தது வந்து தலைவர் பிளேஸில் நடக்குதா, அல்லது தலைவர் வந்து வில்லன் ஏரியாவுக்கு போய் அடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துச்சுல, அது யோசனையை வந்து இப்போ வந்து அவங்க நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. என்னென்னா அது வந்து ஒரு மேன்ஷன் நடக்குது. அது எந்த மேன்ஷன் பார்த்தீங்கன்னா, அது தேவா மேன்ஷன். அப்போ ஆப்வியஸாக இது வந்து தலைவருடைய மேன்ஷன் தான். அவர் வந்து ஒரு மேன்ஷன் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படிங்கிறதா மேட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட அது ஒரு பாஷா டெம்ப்ளேட்டில் அது வந்து எப்போ எடுத்தாலும் ஓடுங்கிற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட். என்ன இப்போ வந்து மேன்ஷன் எடுத்திருக்காரு, ஆனால் இதுக்கு முன்னாடி யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சத்யராஜ் சாரும் அதுக்குண்டான ஒரு பில்டப்பும் கொடுத்துருப்பாரு. ஸோ கண்டிப்பாக அதுக்குண்டான எலமெண்ட் கண்டிப்பாக படத்தில் இருக்கும்னு நம்புகிறேன். சரி, ட்ரெய்லர் முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. இவங்களுடைய ஷார்ட்ஸ்லாம் வந்து அதாவது எடிட்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ஆக்ஷன் டைரக்டர் இப்படின்னு இவங்களுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து கன்வே பண்ணுறாங்க. எடிட்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஷாட்டில் எப்படி கேமரா நல்லா இருக்குது, கேமராமேன் இவர் தான். இந்த ஷாட்டில் எப்படி ஸ்டண்ட் நல்லா இருக்குது, இவர் தான் ஸ்டண்ட் டைரக்டர் அப்படின்னு கன்வே பண்ணுற மாதிரியே நிறைய விஷயங்கள் அதில் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சுன்னா ஓகே, என்னடா அவ்வளோதானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தலைவருக்கு ஒரு பஞ்ச் இல்லாமல் இருக்கலாமா, அதனால் அதுக்கு ஒரு பஞ்ச் வச்சுருந்தாங்க. அதாவது மாஸ் பஞ்ச். இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டைலாக் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு மாஸ் பஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன அந்த பஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவா யாருன்னு தெரிஞ்சும் என்கிட்டயே விளையாடி இருக்க அப்படின்றாரு. வந்துட்டு அது வந்து லிப்பில் இல்லை, அது ஓவர்லாப் ப்ளஸ் தலைவர் நடந்து வரும்போது தான் வந்து அந்த டைலாகை போடுறாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. வாயில் வந்து சிகரெட்டை வச்சுட்டு நடந்து வராரு. டக்குன்னு ஃப்ரேமை வந்து அப்படி நெகட்டிவ் ஷாட்டில் காட்டிட்டு அப்புறம் திருப்பி வந்து லைவுக்கு வருது. ஷாக் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பாஷா எஃபெக்ட் தான் அது ஃபீல் ஆனிச்சு. ஆனால் அது வந்து பழைய ஃபுட்டேஜா அல்லது இப்போ உள்ள ஃபுட்டேஜான்னு தெரியல. ஒருவேளை தலைவருக்கு வந்து இதில் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் இருக்குமோ, அதில் வந்து யங்ஸ்டராக இருக்கிற மாதிரியான ஏதாவது ஏஐ பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஆசையும் அவாவும் எல்லாமும் இருக்குது. ஸோ அது வந்து படம் பார்க்கும்போது தான் தெரியும். தலைவர் வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா மாஸ் பண்ணலாம், ஒரு எமோஷனல் சீன் வந்து நடிக்கிறதா இருக்கலாம், அல்லது லவ் பண்ணுற சீனாக இருக்கலாம், எல்லாமே சூப்பராக பண்ணுவார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதிலெல்லாம் டாப்பாக பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, காமெடிங்க. அது வந்து ரொம்ப இயல்பாக பண்ணுவார், ரொம்ப இலகுவாக அதை வந்து செயல்படுத்துவார், அதை வந்து அரங்கேற்றுவார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பண்ண ஒரு விஷயம் வந்து லாஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. அது என்ன, அப்படியே கேஷுவல் நடந்துட்டு இருப்பார், சடனே அப்படிம்பாங்க. அது வந்து 2 பேர் பயப்படுவாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நடந்து போவார். ஸோ இதோட தான் அந்த ட்ரெய்லர் வந்து முடியுது. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஓகே, ஃபன்னும் இருக்கும் போல் அந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. ஸோ படம் வந்து எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்கும்னு நான் எதிர்பார்த்துருந்தனோ அது வந்து எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு 80% சாட்டிஸ்ஃபைட். ஏன் அந்த 80%, ஏன் அந்த 20% வந்து நான் வந்து விட்டு வச்சிருக்கிறேன்னா, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் தியேட்டரில் போய் பார்க்கும்போது அது என்னை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா, அதுக்காக தான் அந்த 20% நான் விட்டு வச்சிருக்கேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து எதையோ மறைக்கிறாங்கங்க.